எப்படி சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இப்படிப்பட்ட தொகுதிகளிலே எப்படி அதிமுக பிஜேபி வேட்பாளர்கள் ஜெயித்தார்கள். திமுகவுடைய 2வது தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர் 700 சில்லற ஓட்டுல ஜெயிக்கிறார் என்று சொன்னால் அந்த தொகுதியில சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டார்களா, போடவில்லையா? இவர்கள் தேர்தல் வாக்குறுதி 500க்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களே, அதுல 492வது தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? திமுக ஆட்சி அமைந்தவுடனே அவரவருடைய பட்டா இடங்களிலே தேவாலயங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் என்றதான ஒரு தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. எல்லாம் கவர்மெண்ட் நாம்ஸ் எல்லாமே இருக்கிறது. அமைச்சர் சொன்னால் கலெக்டர் கேட்பதில்லை, அமைச்சர் சொன்னால் தாசில்தார் கேட்பதில்லை, அமைச்சர் சொன்னால் இன்ஸ்பெக்டர் கேட்பதில்லை, அமைச்சர் சொன்னால் விஓ கேட்பதில்லை. அப்ப பவர் எங்க இருக்கு? ஒரு அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன? ஒரு அமைச்சருடைய பவர் என்ன? சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தேவாலயங்களுக்கு உங்களால் இன்னும் அனுமதி கொடுக்க முடியவில்லை? தேவாலயம் புனரமைப்பதற்காக 6 கோடியை சில்லறை நீங்க நிதி ஒதுக்கிறீர்களே, தமிழ்நாட்டில் எத்தனை தேவாலயங்கள் இருக்கிறது? அந்த 6 கோடி தேவாலயத்தில் வெறும் 4 தேவாலயத்தில் தான் அது நிதி ஒதுக்கப்பட்டது. இதையெல்லாம் நாங்கள் எடுத்து பேசினால் நாங்கள் அதிமுக பாஜக கைக்கூலி என்று சொல்லுகிறார்கள். 10 வருஷம் ஆண்ட பிறகும் கூட சிறுபான்மை மக்கள் ஏறத்தாழ ஒரு பெரிய தோல்வி அல்ல, ஏறத்தாழ 75 சீட்டுகள் எதிர்க்கட்சி, அதில் அதிமுக மாத்திரம் 66 இடங்களை பிடித்து பிரதான எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்னும் நீங்கள் சிறுபான்மை மக்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது அது பொய் பிரச்சாரம். நாளை நமதே டிஜிட்டல் மீடியா சார்பாக மிக சீரோடு சிறப்போடு ஒழுங்கு செய்திருக்கிறதான அஇஅதிமுகவுடைய 54வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற தமிழகம் காப்போம் என்றதான இந்த மாபெரும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிற விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்பாக இங்கே பேசி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய அன்பையா பல கருப்பையா அவர்களுக்கும், அன்பையா ஷேக் தாவூத் ஐயா அவர்களுக்கும், அண்ணன் பரமசிவம் அவர்களுக்கும், எனக்கு பின்பாக புயலாய் பேச வரக்கூடிய இருக்கிற அன்பண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்துவ பேராயராக இன்றைக்கு நான் நின்று பேசுவதற்கு நல்ல ஒரு மேடை தளத்தை எனக்கு உருவாக்கி அமைத்து கொடுத்த அன்பண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு விசை நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது சிறுபான்மையினுடைய நலன். சிறுபான்மையுடைய நலனிலே அக்கறை கொண்டிருக்கிற இயக்கம் அஇஅதிமுக என்றதான ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன். நன்றாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் எங்களை பார்த்து, பொதுவாக என்னை பார்த்து, சிறுபான்மை மக்கள் எப்படி நீங்கள் அஇஅதிமுகவை ஆதரிக்கிறீர்கள்? காரணம், அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்களே. சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு அரண் என்பது திராவிட முன்னேற்ற கழகம்தான். திராவிட மாடல் அரசுதான் சிறுபான்மைக்கு பாதுகாவலனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் எல்லாம் இப்படி அஇஅதிமுகவை ஆதரிக்கிறீர்கள் என்று சொல்லி அநேகர் எங்களை கேள்வி கேட்கிறார்கள். பொது தளத்திலே எங்களுக்கு பல விமர்சனங்கள் வருகிறது. நாங்கள் ஏறத்தாழ 2-2.5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்கள் திமுக சிறுபான்மை மக்களுக்கு உறுதுணையாக இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கருமத்தம்பட்டி கோவை மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்துவ மாநாடு, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ மாநாடு என்னுடைய தலைமையில் ஏறத்தாழ 1 லட்சம் கிறிஸ்துவர்களை ஒன்றிணைத்து அன்னைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவருடைய ஏற்பாட்டிலே அன்றைக்கு ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினோம். அது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை கொண்டு வந்தது. எல்லாரும் கேட்டார்கள், எப்படி ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு கிறிஸ்தவர்கள் போனார்கள் என்று. இன்றைக்கு உங்களோடு கூட சில கருத்துக்களை மாத்திரம் அதிக நேரம் எடுக்க நான் விரும்பவில்லை. காரணம், எனக்கு பின்னாடி வருகிறவர் என்னிலும் வல்லவர் இருக்கிறார். ஆகையால் அவர் வருகிறபடினால் அவருக்கு நான் நேரத்தை கொடுக்க இருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் இன்றைக்கு பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்ததனால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு பறிக்கப்படுமா அல்லது வராமல் போய்விடுமா என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் இந்த மேடையிலே கோடிட்டு காட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சிறுபான்மை என்றால் யார்? மதத்தால் 6, மொழியால் 7. மதத்தால் 6, மொழியால் 7, இவரெல்லாம் சிறுபான்மை.
இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறைவாக இருந்தால் அவர்கள் சிறுபான்மை. இதே நார்த் ஈஸ்ட்ல போனால் அங்கே இருக்கிற சமூகம் கிறிஸ்துவர்கள் எல்லாம் பெரும்பான்மை. ஆகையால் எங்கே ஒரு சமூகம் குறைவாக இருக்கிறதோ அந்த சமூகத்துக்கு சிறுபான்மை என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒருவேளை இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் இப்படிலாம் நாங்கள் குறைவாக இருக்கிறதுனாலே நாங்கள் சிறுபான்மை என்று சொல்லி ஒருவேளை சிறுபான்மை என்று எங்களை சொல்லலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், பெரும்பான்மை நீங்கள் ஆளுங்கள், சிறுபான்மை வாழ விடுங்கள். ஆனால் இந்த ஆட்சி ஏறத்தாழ இப்ப 4.5 வருஷத்துல சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்பதாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது இந்த 2026ஆம் ஆண்டுக்கான கூட்டணி அல்ல, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு இதே கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இருந்தது. இதே தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய கூட்டணியில் தான் 2021 அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அன்றைக்கு 10 ஆண்டு ஆட்சிகள் முடிந்த பிறகு இவர்கள் மீண்டுமாக 3வது முறையாக இவர்கள் பிஜேபியோடு கூட்டணியோடு தான் நிற்கிறார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கெல்லாம் நான் கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் தெரியல. ஒருவேளை அரங்கத்தில் இருக்கிற உங்களுக்கோ அல்லது மேடையில் இருக்கிறதான மூத்த தலைவர்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். ஒருவேளை 2021 அதிமுக பிஜேபி கூட்டணியை சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டும் என்றால் அல்லது ஒதுக்கியிருந்தால் எப்படி சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இப்படிப்பட்ட தொகுதிகளிலே எப்படி அதிமுக பிஜேபி வேட்பாளர்கள் ஜெயித்தார்கள்? நாகர்கோவிலே அதிக கிறிஸ்தவர்கள், மற்ற இடங்களிலே சொல்ல போனால் மற்ற இடத்துல கிறிஸ்தவர்கள் நடுவில் வந்த கிறிஸ்தவர்கள். ஆனால் நாகர்கோவில் தென் மாவட்டங்கள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பரம்பரையாய் வரக்கூடிய கிறிஸ்தவர்கள். அங்கே எப்படி ஒரு பாஜகனுடைய வேட்பாளர் அண்ணன் காந்தி அவர்கள் ஜெயித்தார்கள்? திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை தொகுதி திருநெல்வேலி என்று சொன்னால் அங்கே தலைமுறையாக இருக்கக்கூடிய தென்னிந்திய கிறிஸ்துவ திருச்சபையை சார்ந்த அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறதே, அங்கே எப்படி அண்ணன் நயினார் நாகேந்திர அவர்கள் ஜெயித்தார்கள்? கன்னியாகுமரி கடற்கரையை பார்த்தால் மீனவ கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்த என் உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி தொகுதியில எப்படி எங்கள் அன்பு அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் ஜெயித்தார்கள்? அன்றைக்கெல்லாம் அதிமுக பிஜேபி கூட்டணி தெரியவில்லையா? ஜனங்கள் ஏற்றுக்கொண்டுதானே அதை ஓட்டு அளித்தார்கள், ஜனங்கள் ஏற்றுக்கொண்டுதானே வாக்களித்தார்கள். அப்ப அதே அன்றைக்கு 2021 அவர்கள் ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் ஏன் 2026 ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? கட்டாயம் ஏற்றுக்கொள்வார்கள். 2021 கோயம்புத்தூர்ல எத்தனை கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள்? கோயம்புத்தூர்ல இருக்கிற கிறிஸ்துவர்களை நான் இதை பொதுவெளியில பேசினால் அநேகர் சொல்லுகிறார்கள் என்னை பாஜகவுடைய கைக்கூலி அல்லது அதிமுகவுடைய கைக்கூலி. உண்மையை சொல்ல போனால் என்னை கைக்கூலி என்று சொல்லுகிறார்கள். ஏதோ கைக்கூலியோ எந்த கூலியோ சொல்லட்டும், உண்மையை சொல்லுகிறேன். ஏன் 2021ஆம் ஆண்டு கோயம்புத்தூர்ல 11 தொகுதியில எத்தனை தொகுதியில எங்க கிறிஸ்துவ தேவாலயங்கள், கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள்? கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியை எங்கள் அண்ணன் வேலுமணியிடத்திலிருந்து பறிக்க முடிந்ததா உங்களால்? யோசித்து பாருங்கள். 11 தொகுதியிலும் அதிமுக தானே வெற்றி பெற்றது. அன்றைக்கு கூட்டணி யாரோடு இருந்தார்கள்? பிஜேபியோடு தானே கூட்டணி வைத்திருந்தார்கள். அப்ப அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி வைக்கும் பொழுது சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஓட்டு போட்டார்கள். இதே எடப்பாடியார் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியில 10 தொகுதியில எப்படி ஜெயித்தார்கள்? சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயித்தார்கள். நான் கேட்கிறேன், இன்னும் ஒரு தயவு செய்து இதை நீங்க கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆக்கிறாதீங்க. நல்ல திமுகவுடைய மூத்த தலைவர், இன்றைக்கு 2வது லைன்ல இருக்கக்கூடிய அன்பு ஐயா துரைமுருகன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் காட்பாடி தொகுதியிலே, காட்பாடியில அதிக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய காட்பாடி தொகுதியிலே 2021ஆம் ஆண்டு அவர் தேர்தலில் நிற்கிறார். எத்தனை ஓட்டுல ஜெயித்தார்? 700 சில்லற ஓட்டுல ஜெயிச்சார். ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய திமுகவுடைய 2வது தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர் 700 சில்லற ஓட்டுல ஜெயிக்கிறார் என்று சொன்னால் அந்த தொகுதியில சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டார்களா, போடவில்லையா? பிஜேபி ஆதரித்தார்களா, ஆதரிக்கவில்லையா? திமுக அதிமுகவை ஆதரித்தார்களா, இல்லையா? ஆதரித்தார்கள். இதே டி நகர் தொகுதியில் அண்ணன் சத்யா அவர்கள் எத்தனை ஓட்டுல ஜெயித்தார்கள்? தோத்தார்கள். யோசித்து பாருங்கள். மிக சொச்சமான ஒரு 100, 200 ஓட்டுக்குள்ள அவர்கள் தோல்வியை கண்டார்கள். அப்ப இங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இருந்து வாக்களித்து இருக்கிறார்களே, அப்படி 10 வருஷம் ஆண்ட பிறகும் கூட சிறுபான்மை மக்கள் ஏறத்தாழ ஒரு பெரிய தோல்வி அல்ல, ஏறத்தாழ 75 சீட்டுகள் எதிர்கட்சி, அதில் அதிமுக மாத்திரம் 66 இடங்களை பிடித்து பிரதான எதிர்கட்சியாக வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்னும் நீங்கள் சிறுபான்மை மக்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது அது பொய் பிரச்சாரம்.
இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவரெல்லாம் பிஜேபியினுடைய கூட்டணிக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லி. இதே சிறுபான்மை மக்களை இன்றைக்கு புறந்தள்ளக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மை ஆணைய தலைவர் என்று ஒன்று உண்டு. இந்த சிறுபான்மை ஆணைய தலைவர் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இந்த ஆட்சி அமைந்த பிறகு சிறுபான்மை ஆணைய தலைவராக கனத்துக்குரிய முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருந்தார்கள். அவர் போன ஜூலையில தான் அவர் இந்த பதவியை விட்டு எடுக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவ பேராயர்கள் அதில் நானும் இருக்கிறேன், எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போய் கேட்கிறோம், எங்களுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது, எங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் தேவைப்படுகிறது, எங்களுக்கு நீங்கள் சிறுபான்மை ஆணைய தலைவர் இதை உடனடியாக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் எங்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். அந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது, அது விரைவில் வெளியிடப்படும். அந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் கட்டாயம் நான் அதை எல்லா சோசியல் மீடியாவுக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என்ன சொல்லுகிறார் என்றால், பீட்டர் அல்போன்ஸ் கனத்துக்குரிய நல்ல மதிக்கக்கூடிய நல்ல ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவர் சொல்லுகிறார், தமிழக முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் 50% பேர் RSS செக்ரட்டரி என்று ஆணித்தரமாய் பதிவு செய்கிறார். ஒரு ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் 50% RSS என்று சொன்னால் எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும்? எப்படி எங்களுக்கு சமூக நீதி? சமூக நீதி என்றால் என்ன? திராவிட மாடல் என்றால் என்ன? திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் தானே திராவிடம். சமூக நீதி என்றால் ஒரு சமூகத்துக்கான நீதி அங்கு மறுக்கப்படுகிறதே, எங்க சமூக நீதியை நீங்கள் என்ன பண்ணீர்கள்? இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் மிகவும் கூனி குறுகி இருந்த நேரத்தான் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமை தான் சிறந்த தலைமை. 2026 அவர் வந்தால் மட்டும்தான் சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்கள் முடிவு செய்து இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் எங்கள் பின்பாக பல அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். 2026 நிச்சயமாக கிறிஸ்துவ மக்கள் முழுவதுமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இதற்கு பல உதாரணங்களை நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உதாரணத்துக்கெல்லாம் பதில் யாரிடத்திலுமே இல்லை. யாரும் இதற்கு பதில் சொல்லவே முடியாது. இவர்கள் தேர்தல் வாக்குறுதி 500க்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களே, அதில் 492வது தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? திமுக ஆட்சி அமைந்தவுடனே அவரவருடைய பட்டா இடங்களிலே தேவாலயங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் என்றதான ஒரு தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அடிக்கடி நம்முடைய புரட்சி தமிழர் அவர்கள் சொல்லுவார்கள், தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 492 என்னாச்சு? இதுவரைக்கும் எங்களுடைய பட்டா இடங்களிலே தேவாலயங்கள் கட்ட முடியவில்லையே. மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். மாவட்ட ஆட்சியரிடத்தில் போனால் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுக்கவில்லை. கடந்த ஆட்சியிலே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரே நாள்ல 11 திருச்சபைகள் பூட்டப்பட்டது. நீலாம்பூர்ல, கருமத்தம்பட்டியில, அங்க இருக்கிற பல இடங்களிலே அன்றைக்கு நான் அந்த மாவட்டத்திற்கு சென்றேன். அந்த மாவட்டத்தினுடைய எல்லா இடத்திலும் கள ஆய்வு செய்து உடனடியாக அன்றைக்கு இருந்த அமைச்சரை தொடர்பு கொண்டேன். அவர் ஒரே தொலைபேசியிலே அனைத்து பூட்டப்பட்ட சபைகளும் திறக்க உதவி செய்தார். ஆனால் இன்றைக்கு என்னால் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், இதே ஈரோடு மாவட்டத்தில் பவானி சாகர்ல பட்டா இடத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒரு தேவாலயம் 4.5 வருஷமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற மூத்த அமைச்சர் ஐயா முத்துசாமி அவர்களிடத்தில் பலமுறை சென்றார்கள். இதுவரைக்கும் அவருடைய தொகுதியில் அவருடைய மாவட்டத்தில் இருக்கிற தேவாலயத்தை அவரால் திறக்க முடியவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு என்றால் எங்களுடைய மத உரிமையை, எங்களுடைய வழிபாட்டு உரிமையை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அல்லவா? ஏன் எங்களை நசுக்குகிறீர்கள்? ஏன் எங்களை ஒடுக்குகிறீர்கள்? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னானது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை தேவாலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கிற பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அண்ணன் அவர்களிடத்தில் பலமுறை சென்று அவருடைய தொகுதிக்கு உட்பட்டதான அவருடைய தொகுதியிலே இருக்கிற ஒரு சபையை திறக்க முடியல. பட்டா இடத்துல இருக்கிற ஒரு சர்ச், பட்டா இடம் இருக்கிறது, ஃபயர் சர்வீஸ் இருக்கிறது, சானிட்டரி இருக்கிறது, எல்லாம் அப்ரூவல் வாங்கி வைத்திருக்கிறார்கள், சவுண்ட் ப்ரூஃப் இருக்கிறது, எல்லாம் கவர்மெண்ட் நாம்ஸ் எல்லாமே இருக்கிறது. அமைச்சர் சொன்னால் கலெக்டர் கேட்பதில்லை, அமைச்சர் சொன்னால் தாசில்தார் கேட்பதில்லை, அமைச்சர் சொன்னால் இன்ஸ்பெக்டர் கேட்பதில்லை, அமைச்சர் சொன்னால் விஓ கேட்பதில்லை. அப்ப பவர் எங்க இருக்கு? ஒரு அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன? ஒரு அமைச்சருடைய பவர் என்ன? சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தேவாலயங்களுக்கு உங்களால் இன்னும் அனுமதி கொடுக்க முடியவில்லை? எப்படி நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறீர்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நீங்க கல்லறைக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? கல்லறை கொடுக்க முடிந்ததா? உங்களால் கொடுக்க முடியலையே.
ஒட்டுமொத்தமாய் போன முறை சட்டசபையில் ஒரு மசோதா நிறைவேறுகிறது. 1,01,30,00,000 ரூபாய் கல்லறைக்கு என்று ஒதுக்குறீர்கள். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 1 கோடியில் இடம் வாங்க முடியுமா? ஒரு ஊர்ல வாங்க முடியாது. தேவாலயம் புனரமைப்பதற்காக 6 கோடியை சில்லறை நீங்க நிதி ஒதுக்குறீர்களே. தமிழ்நாட்டில் எத்தனை தேவாலயங்கள் இருக்கிறது? அந்த 6 கோடி தேவாலயத்தில் வெறும் 4 தேவாலயத்துக்கு தான் அது நிதி ஒதுக்கப்பட்டது. இதையெல்லாம் நாங்கள் எடுத்து பேசினால் நாங்கள் அதிமுக பாஜக கைக்கூலி என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் விளக்கத்துக்கு பொது மேடையில் பேச விவாதிக்கிறதுக்கு அழைத்தாலும் வரமாட்டேன்றாங்க. நாங்களே அதுமே எழுதி வச்செல்லாம் பேசல. ஏன்னால் இதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தினுடைய குமுறல்கள். இன்னும் அநேக பிரச்சனைகள் நாங்கள் வெளியிலே கொண்டு வர முடியும். அநேக காரியங்களை நாங்கள் வெளியே பேசுவதற்கு இன்னைக்கு ஆயத்தமாகிவிட்டோம். அன்பு என்னுடைய ஆங்கர் அவங்க சொன்னாங்க, 4 செவத்துக்குள்ள நாங்க பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணவங்க இன்னைக்கு வெளியில வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அது ஏன் வந்திருக்கிறோம் என்றால், நிச்சயமாக எங்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்தார், எங்களுடைய பிரச்சனையெல்லாம் மறுபடியும் தீரும் என்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா இன்றைக்கு எங்கள் பார்வையெல்லாம் மாறி இருக்கிறது. நாங்கள் கேட்பது என்ன கேட்கிறோம்? பதவியா, பணமா? இல்லை. எங்களுக்கு தேவை எங்களுடைய சுதந்திரம், மத சுதந்திரம். எங்களை உரிமையோடு வழிபாடு செய்ய விடுங்கள். எங்களுக்கு தேவையான சில சுதந்திர அடிப்படை உரிமைகளை எங்களுக்கு செய்து தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். என்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினீர்கள்? எது சமூக நீதி? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு மிக மிக வருத்தமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு எந்த அமைச்சருக்கும் எந்த பவருமே கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பவரை வச்சுக்கிட்டு எல்லா அமைச்சரும் கூனி குறுகி எந்த அமைச்சர் சொன்னாலும் ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு தாசில்தார், இன்ஸ்பெக்டர் கூட ரெடியா இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமானால் மக்களுக்கு எங்கே போவார்கள்? மக்களுடைய பிரச்சனைக்கு யார்கிட்டே போய் சொல்லுவார்கள்? இன்றைக்கு நம்பி நம்பி வந்தோமே, சிறுபான்மைக்கு நாங்கள் தான் என்று சொல்லி, நாங்கள் நிச்சயம் உறுதுணையா இருப்போம் என்று சொல்லி பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து எங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இன்றைக்கு நயவஞ்சகமாக நீங்கள் வாங்கி கொண்டு இந்த 4.5 வருஷத்துல எங்களுக்கு ஒண்ணுமே செய்யாமல் அடுத்த முறை நாங்கள் வந்தால் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அப்படி ஏமாறுவதற்கு கிறிஸ்துவர்கள் தமிழ்நாட்டில் ஆயத்தமா இல்லை என்பதை ஆணித்தரமாக நான் பதிவு செய்து கொண்டு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.